வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நேற்றுக்கு நம்ம 25,200 கால் அண்ட் புட்டோட ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். அதோட பாட்டம் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அண்ட் வைட் ரேஞ்சோட பாட்டம் அப்படி கொடுத்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பாருங்கள், நியர்பை அந்த ஒயிட் ரேஞ்சோட பாட்டமுக்கு கீழே தான் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து அந்த ஒயிட் ரேஞ்ச் பாட்டமுக்கு நியர்பை ஓப்பன் ஆகிருக்காங்க. பேங்க் நிஃப்டி அதுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்குங்க. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி இதுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து நிஃப்டியை வச்சு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகலை, பேங்க் நிஃப்டியை வச்சு தான் நிஃப்டி மூவ் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ பேங்க் நிஃப்டியே கீழே இருக்குது அப்படின்னப்போ அதில் ஒரு நிஃப்டியோட இண்டெக்ஸில் ஒரு பகுதி பேங்க் நிஃப்டியை கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றப்ப, அதர்வைஸ் இவங்களுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறேன்னா அந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமுக்கு வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குன்றத இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது விஷயம், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கலை, எஸ்டர்டே லோவையும் கீழே கட் பண்ணியாச்சு. எஸ்டர்டே லோவையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமையும் கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட லாஸை வந்து புக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். புட்டை மட்டும் ரைட் பண்ணவங்க அவங்களோட லாஸை வந்து புக் பண்ணுறாங்க. அகெயின் கீழே வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் கிட்ட அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்ற பட்சத்தில், ஸோ இந்த இடத்துல வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட லாஸை வந்து புக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்துட்டாங்கன்னா ஒயிட் ரேஞ்சோட இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அகெயின் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துலையுமே சஸ்டெயின் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அதுலேருந்து உங்களுக்கு டேபிளோட ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதுதான் அந்த பெரிய பெரிய கேப் டவுன் நான் கேப் அப் ஆகும்போது, ஸோ அன்னைக்கு டேபிளில் என்ன கொடுக்குறாங்க காலையில், அதுலேருந்து ஃபர்தராக மொமெண்டம் எப்படி இருக்குது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்கா, ஓப்பனுக்கு கீழே இருக்கா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பெரிய கேப் அப் கேப் டவுனில் அதனுடைய ரேஞ்சை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒன் சைடாக இருக்கா மார்க்கெட்டு, இல்லை மறுபடியும் ரேஞ்சு கீழே ஓப்பன் பண்ணாலுமே அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வர்றாங்களா அப்படின்றது. அப்போ இதில் வந்து ஓப்பனுக்கு மேலே நிற்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது எஸ்டர்டே லோவை கட் பண்ணணும், கட் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மட்டும் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ இது மூணுமே இருந்தால் தான் அகெயின் மார்க்கெட் வந்து மேலேயே அந்த நேற்று ஸ்ட்ராடலோட ரேஞ்சுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அப்போ இதுக்கு மூணுக்கு மேலேயுமே நிற்கலை அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அகெயின் கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குன்றத நீங்கள் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,000 கால், 24,900 புட்டு, 25,100 கால், 25,000 புட்டு. அகெயின் மறுபடியும் 25,000 கால் அண்ட் 25,000 புட்டு அப்படின்றப்ப அதனோட ஒரு ஸ்ட்ராடலுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கிள் அப்படி இருக்கனால இதோட ரேஞ்சவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கானதை அப்போ 25,097, 25,000 காலுடைய க்ளோஸ் வந்து 97 ரூபா அப்படின்னா 25,097 அப்படின்றத ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து 25,097. ஸோ இதை நான் ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சு இதை உங்களுக்கு கொடுத்துருந்தாலுமே இதே நீங்கள் நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுதா, இன்றைக்கி க்ளோஸ் நியர்பை ஓப்பன் ஆகுதா என்னன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,900 மைனஸ் 177 அப்படின்றப்போ 24,723. அப்போ பாட்டம் ரேஞ்சை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க கீழே. இந்த இடத்துல புட் ஆப்ஷனை ரைட் பண்ணுவாங்க 24,723. இதில் நீங்கள் இது பண்ணி பார்க்க மார்க்கெட் முடிஞ்சிருக்க வந்து 24,850. ஆனால் இந்த இடத்துல ஐபிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க. அதே நேரம் 25,000 புட் ஆப்ஷன், அதுவுமே உங்களுக்கு டீப் ஐபிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க. அப்படின்றப்ப நாளைக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டை வந்து இதே மாதிரி இன்னைக்கு மாதிரி ஒன் சைடாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 177, அதாவது 24,900 புட்டோடைய க்ளோஸ் வந்து 177 ப்ளஸ் 97, அப்போ 274. அப்போ 25,274 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஸோ அந்த 274 வந்து 24,900 மைனஸ் பண்ணி 24,626 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் ஆகும்.
ஸோ இதில் நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆகுறாங்க, ஓப்பன் ஆகும்போது எதை பிரேக் பண்ணுறாங்க, எதில் சப்போர்ட் எடுக்கிறாங்க. இல்லை இதில் வந்து 25,097 ப்ளஸ் 170ன்றப்போ ஒரு புட் ஆப்ஷன் சைடு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ டைம் வேல்யூ அவங்க சைடு இருக்கான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டுக்கு ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம். அங்கே போயிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு வச்சிட்டிங்கன்னா ஸ்பாட் வந்து 852, ஃபியூச்சரோட க்ளோஸ் வந்து 906 அப்படின்றப்ப உங்களுக்கு 54 பாயிண்ட் தான் ப்ரீமியம் இருக்குது. இந்த ப்ரீமியம் நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓப்பன் ஆகும்போது ஸ்பாட்டுக்கு ஃபியூச்சருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதாவது ஃபியூச்சர் ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் வந்து அதனோட இறக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து 1.17 தான் பர்சன்டேஜ் தான் இறங்கியிருக்கு. ஆனால் ஃபியூச்சர் வந்து 1.31, அதோட 0.13% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.74, இங்கே 1.83. இந்த பாயிண்ட்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னாலே தெரியும். 290 பாயிண்ட் வந்து நிஃப்டி ஸ்பாட் இறங்கிருக்குன்னா 330 பாயிண்ட் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டியில் 900 பாயிண்ட் வந்து ஸ்பாட் இறங்கியிருக்குன்னா ஃபியூச்சர் வந்து 950 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ அப்போ ஃபியூச்சரில் செல்லிங் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல வந்து இதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா நேற்றுக்கு க்ளோசிங்கில் கால் சைடு 10, ஃபுட் சைடு 10 இருந்தது. மார்னிங்கில் கேப் டவுன் ஓப்பன் ஆனதுமே ஃபுட் சைடு வந்து அதிகமாக இருந்தது. அதை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நேற்று இருந்த 10 விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது, 11 பாயிண்ட் இருக்குது கால் சைடில். ஆனால் ஃபுட் சைடு இன்னும் 13 வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ரேஞ்ச் இன்னும் கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இதுக்கும் கீழே ஓப்பன் ஆகுமா அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத பார்க்கணும் இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை வச்சு. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ரேஞ்ச் வந்து பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து 51,500 கால் புட் ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்சை விட்டு கீழே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 51,500 ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்சோட டோட்டலாகவே கீழே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி நிஃப்டி இதோட பேங்க் நிஃப்டியோட இம்ப்ளைடு வால்டிலிட்டி வந்து எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு மொமெண்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனோட பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும்போது, கரெக்டான பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும்போது. ஸோ அதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது வந்து 50,576. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள் 51,000 கால் அண்ட் புட். ஓகேங்களா? 51,000 கால் அண்ட் புட் வந்து ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கால் அடுத்தடுத்து புட் இருக்கனால இது மல்டிபிள் ஹெட்ஜ் புட் சைடு. நாளைக்கு வந்து இந்த 50,500 புட் 500க்கு கீழே முடிந்தால் 50,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி அமையுதுன்றதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 17 ரூபா இருந்தவங்க 166 ரூபா வந்திருக்காங்க அப்படின்றப்ப ஸோ நாளைக்கு இந்த 50,500க்கு மேலே நின்றுட்டாங்க அப்படின்னா இந்த 50,000 புட்டில் வந்து ப்ரீமியம் டக்குன்னு டிகே ஆயிரும். அதர்வைஸ் இந்த மல்டிபிள் ஹெட்ஜை அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் இந்த டேபிள் வந்து சொல்கிறது. ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்குது 51,000 கால் புட் எடுத்துட்டா கூட ஸோ 51,000 புட்டுடைய லோ வந்து இன்னைக்கு லோ வந்து 120 அப்படின்றப்ப அதை தாண்டி மார்க்கெட் வந்து நிற்கல. அதுக்கு மேலே அதாவது 50,880 அப்படின்ற லெவலுக்கு மேலே நிற்கலை அப்படின்றப்ப அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் நிற்காட்டிங்க இந்த லோ வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லோ ஆயிரும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு லோ 120 வச்சாலுமே 618 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 மடங்கு அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கதன்படி பார்த்தோம்னா 51,000 புட்னா ரொம்பவுமே உங்களுக்கு 618 51,000 புட்டுடைய க்ளோஸ் வந்து 618 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 50,382 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமாக இருக்கும். 50,382 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ அது வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்குவோம். ரெண்டு சைடுமே வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் வந்து ஒரே நாளில் அதிகமாக ஹைப்பாக இருக்கனால. ஸோ 51,000 காலுடைய க்ளோஸ் வந்து 189 அப்படின்னா 51,189 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப்.
51,189 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஸோ இந்த 189 + 618 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 807 பாயிண்ட். அப்போ 51,000 807 எடுத்துட்டிங்கன்னா 50,200 அப்படின்னு வச்சுக்கலாம். 50,200ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். 51,800 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் ரேஞ்சோட டாப்பாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரேஞ்சு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு டேபிள் எப்படி செட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கேப் டவுனோ கேப் அப்போ ஓப்பன் ஆகும்போது எந்த ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டியில் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து 25,100 அப்படின்ற இடத்துல ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? 25,095 அப்படின்னா 25,100 ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த 25,100 அந்த ஸ்ட்ரைக்கோட கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்க்கணும் என்னென்ன. ஸோ அதை மேட்ச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ரேஞ்சு கால்குலேட் பண்ணணும். அந்த ரேஞ்சுக்குள்ளே என்னென்ன தடைகள் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கா, எஸ்டர்டே லோ இருக்கா, எஸ்டர்டே ஹை இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 25,995 அப்படின்ற இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க. ஓகே, அப்போ அதுக்கு கீழே வந்து பக்கம் நியர்பை வீக்லி லோ இருக்கா, அப்போ ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நிற்கிதா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிதா அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த 25,100ன்ற இடத்துல உண்டாகிற அந்த ஓப்பன் ஆகிற இடத்துல இருக்கிற ஏடிஎம் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோஸை கால் ஆப்ஷனோட ப்ளஸ் பண்ணி புட் ஆப்ஷனோட மைனஸ் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே ரேஞ்ச் வச்சுக்கணும். அப்போ அந்த ரேஞ்சை கட் பண்ணும்போது என்ன நடக்கிறாங்க, ஏன்னா ஓப்பனில் உங்களுக்கு 9:15 ஆனோடனே இந்த சைட்வேஸில் போகிற மார்க்கெட்டுக்கு 9:20க்கு ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காலையில் வந்து ஸ்ட்ராடல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா அந்த ஐடிஎம் ரேஞ்சை தாண்டாத வரைக்கும் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ அதை எப்போ தாண்டுறாங்களோ அப்போ தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அது கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.